அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடியவனுடைய மனைவியோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவம். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கிறான். அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனையை குற்றவியல் சட்டமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் தன்னுடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவனுடைய அவனுடைய மனைவியோடு ஒரு தவறான முறையில் ஈடுபடுவதை பெரும்பாவ பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே உறவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். தான் எதை சமைத்தாலும் கூட அது அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும், தன்னுடைய அண்டை வீட்டாரை தம்முடைய சொத்துக்கு வாரிசாக்கி விடுவார்களோ என்கிற அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் குறித்தெல்லாம் இந்த மார்க்கம் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஆனால் அப்படி நம்பிக்கையோடு உரிமையோடு பழக வேண்டிய ஒரு உறவோடு இவர்கள் தவறான முறையிலே விபச்சாரத்தில் ஈடுபடுவானே ஆனால் அவன் பெரும் பாவ பட்டியலில் குற்றத்தில் வந்து விடுவான். நாளை மறுமையிலே நரகத்தில் அவன் கடுமையாக வேதனை செய்யப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள்.